எல்லோருக்கும் வணக்கம். நாம் எண்ணங்கள் உன்னால் முடியும், இதுதான் நம்மளோட தாரக மந்திரம். இந்த தாரக மந்திரத்துக்கு இன்றைக்கி கொஞ்சம் நிறையா உரம் போடலான்னு பார்க்குறேன். இந்த உரம் போடுறது எப்படி அப்படின்னா, சில பாடல்கள் உங்களுக்கு முன்னாலே இருக்கு. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சரிதான் போடா தலைவர் என்பது வெறும் கூச்சல். இந்த வெறும் கூச்சல்னு சொல்கிறேன்னு அவங்கள தான் உங்களை முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய நெகட்டிவ் ஆன மக்கள் உங்களை சுற்றி இருக்கிற கும்பல். இந்த சரிதான் போடா வெறும் என்பது வெறும் கூச்சல். எஸ், இந்த கூச்சல் கும்பலை வெளில துரத்துக்கு பாய்ஸ்னு ஒரு படம் வந்து சரிகாமே பதனிசை அப்படின்னு பாட்டு. அது லக்கு 1/4 கிலோ, லேபர் 1/4 கிலோ, ஹோப்பு நம்பிக்கை 1/4 கிலோ, டேலண்ட்டு 1/4 கிலோ. அதாவது உங்கள் திறமை. பாருங்கள், இந்த 4 இருந்தால் உங்களை வெற்றிக்கு உங்களை தானே அழைச்சிட்டு போயிடும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன். நாம் எடுக்கும்போதே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது கஷ்டமாச்சே அப்படின்னா அப்புறம் அதோடு முடிஞ்சு போச்சு. இல்லை, நான் எதாக இருந்தாலும் செய்து பார்ப்பேன். எந்த விதமான முயற்சியுமே செய்யாமல் அதுக்கு நான் ஒரு கஷ்டத்தை வரும், அது வரும், இது வரும், எதிர்ப்பு வரும் அப்படின்னா, எதிர்ப்பு வரும். வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல். ஏன் பாருனா? அப்போ வெற்றி வேண்டும் என்றால் எதிர்நீச்சல் போட்டு தான் தீர வேண்டும். அது எந்த விதமான செகண்ட் தாட்டும் கிடையாது, எந்த விதமான யோஜனையும் கிடையாது. இது நீங்கள் வெற்றி பெறணும்னா எஸ், நீங்கள் பெரிய எதிர்நீச்சல் போடணும், ஃபைட்டிங் பண்ணி ஆகணும். அதனால தான் சொல்கிறான், லக்குங்கிறது எப்போ வரும்? நானே ஏற்கனவே சொன்னேன், அது அதிர்ஷ்டம் மாதிரி. அதிர்ஷ்டங்கிறது எங்கே? அது அதிர்ஷ்டம் இல்லை, அது லக்குன்னு தான், அதிர்ஷ்டம் தான். அது எங்கே? ஒரு குழி மாதிரி. மழை பெஞ்சால் தண்ணி நேராக குழிக்குள்ளே தான் போயாகணும். அது மாதிரி அதிர்ஷ்டம் எங்கே போகும்? எந்தெந்த இடத்துல முயற்சி இருக்கோ, எங்கே நம்பிக்கை இருக்கோ, எங்கே டேலண்ட் இருக்கோ, அங்கே தானே போகும். வேறு எங்கே போகும்? அங்கே தான் போகும், வேறு வழி கிடையாது. நம்ம ஒரு சின்ன நம்ம டி நகர் பக்கம் இந்த பஸ் ஸ்டாண்டு, எந்த ஊர் பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும், திருச்சி பக்கமாக இருந்தாலும் சரி, வேலூர் பக்கமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் எங்கேயோ ஒரு 10 பேர் 10 கடையை போட்டு இட்லி கடை போட்டிருப்பான். தோசை போடுவான், இட்லி போடுவான், எல்லாம் போடுவான். இவங்களை பற்றி என்றைக்காவது ஒரு நாள் யோசனை பண்ணியிருக்கீங்களே? நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்களே. ஒரு சின்ன கணக்கு சொல்லலாமா? நம்ம இப்போ கிலோ கணக்கை நீங்கள் கணக்கு போட்டுங்க. ஒரு கிலோ அரிசி மாவு, இதில் எவ்வளோ இட்லி வருது? இதுதான் கணக்கு. நான் கணக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. கணக்கு போட்டு பார்ப்பேன். ஒரு கிலோவுக்கு 16 இட்லி வருது. இது ரோட் சைடில் இருக்கக்கூடிய கடைகளை பற்றி மட்டும்தான் நான் பேசுகிறேன். ஒரு கிலோவுக்கு 16 இட்லி. அப்போது ஒரு இட்லி 10 ரூபா இன்றைக்கி வைக்கலாம். இந்த 16 இட்லியில் 160 ரூபா 10 இட்லிக்கு வருது. நம்ம ஒரு 10 கிலோ இட்லி வைக்கிறதா ஒரு கணக்கு போடலாமா? அதுக்கு எவ்வளோ வருது? 16 ரூபா ஒரு இட்லி, 10 கிலோவுக்கு மொத்தம் 1600 ரூபா. நல்லா இட்லி அருமையாக பண்ணுறீங்க. எப்போவுமே ஒரு மூலப்பொருளுங்கிறது எப்போவுமே நல்ல பொருளாக இருந்தால் அதோட எண்டு ப்ராடக்ட், அதை வெளியில் வரக்கூடிய இட்லி நல்ல அரிசி, நல்ல உளுந்து, நல்லா ஊற வச்சு, நல்லா அரைச்சி, அதுக்கேற்ற பதத்தை பார்த்து இதையெல்லாம் பண்ணுறவங்க நல்ல இட்லி கொடுக்குற எத்தனையோ ரோட் சைடு கடை இருக்குது.
அங்கெல்லாம் நானும் சாப்பிட்ருக்கேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். சரி, இப்போ என்ன செய்கிறோம் நம்ம? 20 கிலோ கடத்தா கணக்கு போடுவோமே, எவ்வளோ வரும்? 3200 வரும். சரி, நல்லா வேலை செய்யுது. 100 கிலோ 200 கிலோலாம் பற்றி பேசுகிறேன். ஒரு 30 கிலோ ரொம்ப ரொம்ப குறைஞ்சபட்சம் இருக்கக்கூடிய ஒரு 30 கிலோ போடுவோமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4800. அதாவது ஒரு நாள் நீங்கள் சாயங்காலம் ஆரம்பிக்கிற கடை அது, இல்லை காலையில் போடுற இட்லி கடை அது 4800. இதுக்கு இடம் என்ன பெரிய இடம். கைவண்டிக்கு தள்ளிட்டு வராங்க, ஒரு பொண்ணு ஒரு அம்மா வராங்க, ஒரு தம்பி ஒருத்தர் வராரு, அந்த அம்மாவோட அதோட இன்னொரு சின்ன பையன் யாராவது வருவான். அவங்க சம்பாதிக்கிறாங்க எவ்வளவு? 4800 பர் டே. 30 நாளைக்கு எவ்வளோ சார் ஆச்சு? கணக்கு போடுங்கண்ணே. ஒரு கணக்கு போடுவோமா? ரொம்ப சிம்பிள். இந்தாங்க, 4830 1,44,000 உங்கள் ஐடி செக்டரில் கூட இவ்வளோ சம்பளம் தர மாட்டேயா? ஐடியில் படிக்கிறவங்க எவ்வளோ பேர் ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி. எல்லாம் பெரிய கோடி கோடியாக சம்பளம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதில் தான் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும். எல்லாருக்கும் காலையில் பசிக்கும், மத்தியானம் பசிக்கும், நைட்டு பசிக்கும், பசிக்கிட்டே இருக்கும். நீங்கள் போங்க, எங்கேயாவது தெருவில் போகும்போது போய் பாருங்கள், ஏதாவது ஒரு ஹோட்டல் ஃப்ரீயாக இருக்கா பாருங்கள். ஏதோ ஒரு 10-20 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் ஒரு பேப்பர் எழுதிங்க, ஒரு ஹோட்டலுக்கு போங்க, எத்தனை பேர் வரோம் இந்த ஹோட்டலுக்குன்னு ஒரு கோடு போட்டு போடுங்க, எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியும். தோசை, ஒரு தோசை 15 ரூபா. இதே 30 கிலோவுக்கு அதே 16 பேர் தோசை தான் வரும். இதே கணக்கு போட்டு பாருங்கள் நீங்கள் எவ்வளோ வருதுன்னு. தோசையோட விலை ஜாஸ்தி. 2,16,000 30 கிலோவுக்கு. இப்போது யார் புத்திசாலி? அவங்க தான். 25% 40% நெட் ப்ராஃபிட் இல்லாமல் போக மாட்டாங்க. அதுவும் என்ன, அன்னைக்கே பணம், அன்னைக்கே பணம். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? எப்படி லக்கு 1/4 கிலோ, உழைப்பு 1/4 கிலோ. இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? முதல்ல அதை கற்றுக்கணும், உங்களை ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தானாக வரும். எங்கே படும்போது ஸ்கில்லு டெவலப் பண்ணிக்கிங்க. நல்ல ஒரு நம்ம ஊரில் ஒரு பழைய பாட்டு ஒன்று இருக்குது. ஆத்தூர் கிச்சடி சம்பா பார்த்து விதைச்சி ஆற்று போட்டு நட்டு போடு செலக்கண்ணு, அதை வீட்டுக்கிட்ட கொடுத்து போடு செலக்கண்ணு, அம்மா கையில் கொடுத்து போடு செலக்கண்ணு, அது 600 ஆக்கும் வாங்க செலக்கண்ணு. பாருங்கள், அந்த பொம்பளைங்க கிட்ட பணத்தை கொடுத்து அதை உருவாக்கி பாருங்கள். நீங்கள் கை நிறைய காசோட வாழ்நாள் பூரா சந்தோஷமாக இருக்கலாங்க. வெறும் இட்லி அடை. நம்ம காஃபி எடுத்துக்கிறேன், நல்ல காஃபி எங்கே பார்த்தாலும் பாருங்கள், மெட்ராஸ் காஃபி சென்டர், மெட்ராஸ் காஃபி. யாருங்க இவங்கெல்லாம்? நம்மள மாதிரி 2 கை 2 கால் உள்ள வந்தானுங்க. அவன் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கான். இன்றைக்கி பேங்க்லலாம் எக்கச்சக்கமாக கடன் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. போய் தைரியமாக நீங்கள் கேட்கலாம். வித்தவுட் செக்யூரிட்டி 20 லட்ச ரூபா மட்டும் லோன் தரேங்கிறாங்க, முத்ரா கடன் அது இதுன்னு. போய் கேளுங்க சார், ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராஜெக்டை போடுங்க, நீங்கள் செஞ்சு பாருங்கள், வெற்றி உங்களை தேடி வரும். நீங்கள் வெற்றியை வேணும் அப்படின்னால் நீங்கள் இதை பண்ணி தான் தீரணும். இதற்கு ஒரே ஒரு வழி, நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான வழி உழைப்பு, 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 உழைப்பு. இந்த உழைப்பை பண்ணி பாருங்கள். ஒரு தோசையில் நல்ல ப்ராஃபிட் வருது, ஒரு இட்லியில் நல்ல ப்ராஃபிட் வருது, ஒரு காஃபியில் நல்ல ப்ராஃபிட் வருது. எந்த இடத்துல வரல. கேஸ் கணக்கெல்லாம் நீங்கள் போடுங்க, அதோட என்ன வேலை? ஒரு கணக்கு போட்டு பாருங்கள், வெற்றி தானாக வரும். யோஜனை பண்ணுங்கள்.